let the world hear his word. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6வது அதிகாரம் 28வது வசனம். ஒரு நாள் ஞாயிறு காலை டிஎல் மூடி அவர்கள் சில சிறு குழந்தைகளை ஞாயிறு பள்ளிக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்காக அந்த குழந்தைகளுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் அந்த குழந்தைகளுடைய வீட்டிற்கு போகும் பாதையில் 3 பேர் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். சற்று நேரத்தில் அவர்கள் மூவரும் டிஎல் மூடியை வளைந்து கொண்டு அவரை பயமுறுத்தும்படி இங்கே பார் என்றனர். அப்போது டிஎல் மூடி மிகவும் தைரியமாக அந்த மனிதர்களிடம், இதோ நான் இப்போது உங்கள் கைகளில் இருக்கிறேன். நீங்கள் என்னை என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிப்பதற்குள் நான் ஒருமுறை ஜெபம் பண்ணும்படி எனக்கு தருணம் தருவீர்களா என்று கேட்டார். அந்த மனிதரும் ஒப்புதல் தரவே டிஎல் மூடி அவர்கள் மூவருக்காகவும் மிகுந்த மன உருக்கத்துடன் ஜெபம் பண்ணி முடித்து கண்களை திறந்து பார்த்தார். அவர்கள் ஒருவர் கூட அங்கு நிற்கவில்லை. மூவரும் டிஎல் மூடியை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். நாம் டிஎல் மூடியின் சூழ்நிலையில் இருந்தோமானால் யாரையாவது சத்தமாக உதவிக்கு கூப்பிட்டிருப்போம், அல்லது தப்பித்து ஓட பின்வாசல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி ஓட ஆரம்பித்திருப்போம். நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும், நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் செய்யவும் வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மில் எத்தனை பேருக்கு டிஎல் மூடியைப் போல அந்த நேரம் ஞாபகம் வரும் என்று தெரியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தம்மை பல அடிகள் அடித்து முகத்தில் துப்பி பல நிந்தனையான வார்த்தைகளை சொன்னவர்களுக்காகவும் ஜெபம் செய்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று பிதாவிடம் வேண்டினார். இயேசு கிறிஸ்துவின் இந்த வித்தியாசமான இரக்கம் நிறைந்த மன்னிக்கும் சுபாவம் கொண்ட தன்மைகளை கவனித்த ரோமப்படையின் 100க்கு அதிபதி ஒருவன் சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். பிரியமானவர்களே, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக தேவனிடம் நாம் மன்றாடும் போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பதிலுக்கு பதில் நாமும் செய்வோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படவும் முடியாது. ஆகவே முடிந்தவரை அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்கள் மேல் இருக்கும் கசப்பை மனதிலிருந்தே தூக்கி எறியுங்கள். அப்போதுதான் நாம் ஆராதிக்கிற தேவனை அவர்களும் அறிந்து மகிமைப்படுத்த முடியும். உங்களையும் தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.